हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காளான் பிரியாணி தாங்க ரொம்ப சிம்பிளா சூப்பரா வீட்டு முறைப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வீட்ல இருக்கிற மசாலா வச்சு சூப்பரான சிம்பிளா ஒரு காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிள்ங்க எல்லாரும் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பிரியாணி செய்யிறதுக்கு ரொம்ப இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படாதுங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க फ्रेंड्स இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் குக்கர்ல ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வேகற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா வேகட்டும் அதிக தக்காளி சேர்த்துற வேண்டாங்க கம்மியாக சேர்த்துனாவே போதும் தக்காளி எல்லாம் பாருங்கள் பொருளுக்கு நல்லா கொலைய வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா அது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலாவுமே சேர்த்த வேண்டாங்க இந்த மசாலா மட்டும் போதும் கறி மசாலா தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் காளா வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து சிப்பி காளான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காளான் தான் நான் எடுத்திருக்கேன் மொட்டு காளான் சேர்த்தல உங்களுக்கு மொட்டு காளான் கிடைச்சா கூட நீங்கள் மொட்டு காளான் சேர்த்துக்கலாம் இப்போ காளான் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கலாங்க புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி வந்து 1 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருக்கோங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்தாமல் அரிசி சேர்த்துட்டு அப்புறமா தண்ணி சேர்த்தனா அதுவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அரிசி சேர்த்தோம்னா தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துவோம் இல்லைங்களா ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நம்ம 1.25 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பரான காளான் பிரியாணி தயாருங்க இப்போ பாருங்கள் குக்கர் விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் எவ்வளோ அழகாக சாப்பாடு உதிரி உதிரியாக அழகாக நமக்கு காளான் பிரியாணி தயாராகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக சூப்பராக காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ